கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பான தம்பி, தங்கச்சி, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு மனுஷனை உண்டாக்குனார்னா, ஏதோ பயன்படாத பாத்திரங்கள்லாம் ஆண்டவர் உருவாக்குறது இல்ல. அவனை உருவாக்கும் போதே அவனுக்கான திட்டங்கள், அவனுக்கான முறைகள், அவன் வளர வேண்டிய இடங்கள், அவன் எதற்காக அவன் படைக்கப்பட்டானோ அந்த படைப்புகள் எல்லாவற்றையும் ஒரு மனுஷனுக்குள்ள வச்சுதான் அவன் என்ன செய்யறாருன்னா இந்த உலகத்துல உருவாக்குறாரு. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, நான் ஏன் பிறந்தேன், எதுக்காக வளர்ந்தேன், இந்த அம்மாவுக்கும் இந்த அப்பாவுக்குமா நான் பிள்ளையா பிறக்கணும், நான் வேற இடத்துல பிறந்திருந்தா நல்லா இருப்பேனேன்னு சொல்லி நீங்களே ஏதோ ஒன்றை கற்பனை செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பாருங்க, நீங்க தப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை உருவாக்கும் போதே நீ இப்படிதான் வரப்போற, நீ இதற்காகத்தான் நீ இருக்க போற, உன்னுடைய ஜாப் இதுதான், நீ இந்த மாதிரியான காரியங்களை செய்ய போறன்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் அந்த உலகத்துல மனுஷனை என்ன செஞ்சாரு, உருவாக்கி அவனை அனுப்புறாரு. பாருங்க, வேதத்துல கூட யோவான் ஸ்நானகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பிறப்பு ஒரு ஆச்சரியம், அவருடைய உணவு முறைகள் ஒரு ஆச்சரியம், அவருடைய உடையில ஒரு பயங்கர ஆச்சரியம், அவர் பேசுற விதத்துல ஒரு கரடு முரடான காரியம். இப்படி அவரை குறித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ ஒரு திகிடுமுடான ஆள் மாதிரியும், என்னடா பார்க்கறதுக்கே வித்தியாசமா, எல்லாரும் நல்லா அங்கி போட்டிருக்கோம், ட்ரெஸ் போட்டிருக்கோம், இந்த ஆள் என்னன்னா ஒட்டகம் மேயரை போட்டு ஒட்டகத்தின் தோலை ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்கான், பார்க்கறதுக்கு ஒரு விகாரமாய் காணப்படுறான்னு சொல்லி அவரை குறித்து அங்க செய்திகள் இருந்தது. ஆனா பாருங்க, அந்த யோவான் ஸ்நானகன்ட்ட சில அங்க இருக்கிற யூதர்கள் கேட்குறாங்க, நீ யார் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கான பதிலை அவன் அழகா சொல்றான் பாருங்க. நீர் எலியாவோ இல்லை தீர்க்கதரிசியோ அப்படின்னு அவங்களே அவர்கிட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் நான், வனாந்திரத்துல கூப்பிடுற ஒரு சத்தம் தான்ப்பா நானு. இயேசுன்னு ஒருத்தர் பிறக்க போகிறார். அவருடைய பிறப்பை முன்னறிவிக்கும்படி தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் நான் சொல்லி தன்னுடைய திட்டத்தை தெளிவாக சொல்றதை நம்ம பார்க்க முடியும். இது கேட்குற அன்பான தம்பி, தங்கச்சி, ஒருவேளை குழப்பத்தில் இருக்கீங்களா, ஒருவேளை நீங்கள் பயங்கரமான போராட்டத்தில் இருக்கிறீங்களா, டோன்ட் வரி. உன்னை உண்டாக்கின ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் என்ன நோக்கத்துக்காக நான் படைக்கப்பட்டேன், என்ன நோக்கத்துக்காக நான் உருவாக்கப்பட்டேன், எதற்காக நீர் என்ன இந்த ஊர்ல இந்த அம்மாவுக்கும் இந்த அப்பாவுக்கும் என்னை பிள்ளையா உருவாக்குனீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உன்னுடைய திட்டத்தை கேட்டனா, உன் திட்டத்தை குழப்பாம தெளிவா என்ன செய்வாரு, சொல்லி தருவார். இப்போ அவன்கிட்ட பேசிட்டு இருக்க நான் கூட பார்த்தேன்னா, பயங்கரமா ஒரு பெரிய ஆள் ஆகணும், நான் ஒரு பிக்சர் வச்சிருந்தேன், என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வரணும், இந்த மாதிரியெல்லாம் ஒரு வடிவமைச்சு என் வாழ்க்கை குறித்த திட்டத்தை நான் நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் பாரு, என்னுடைய திட்டம் ஒன்று கூட என்ன செய்யலை, நடக்கலை. அரசாங்க வேலை கிடைச்சது, அரசாங்க வேலையில் போய் ஜாயின்ட் ஆகணும், அந்த வேலையில் போய் சேரணும். ஆனால் சேர்றதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பயங்கரமான தடை, ஒரு விபத்தாயிட்டேன் நான், அந்த வேலையை போய் சேர முடியல. அப்புறம் ஏன் நம்ம அன்லைக் பர்சன், நம்ம லாய்க்கே இல்லாத ஒருத்தன், இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லி என்ன நானே மட்டுப்படுத்தி கொண்டேன். ஆனால் இப்போ பார்த்தோன்னா யோசித்து பார்க்குறேன், ஆண்டவர் என் மேலே ஒரு பெரிய கிரேஸ் வச்சுருந்துருக்காரு. அவர் ஒரு திட்டம் வச்சுருந்துருக்காரு. என்ன திட்டம் தெரியுமா? அநேகருக்கு அவருடைய வார்த்தைகளை அறிவிக்கிற திட்டம், அநேகருக்கு அவருடைய நாமத்தை சொல்லுகிற ஒரு திட்டம், ஒரு ஹெவன்லி பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் எனக்கு வச்சிருக்காரு பாரு. இது தெரியாமல் நான் ரொம்ப நாளாக பார்த்தேன்னா, ஐயோ எனக்கு வந்த வாய்ப்புகளை நான் இழந்து விட்டேன்னு சொல்லி படபடப்பா பயந்து ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஆனால் இன்னைக்கு பாரு, இப்போ என்னுடைய நோக்கம் புரிகிறது. இதே போலதான் உன் திட்டம் ஒரு நாள் விளங்கும். நீ உன் வாழ்க்கையை அப்படி லைட்டாக டேர்ன் பண்ணி பார்க்கும்போது அதற்கான விளக்கம் உனக்கு தெரியும். கவலைப்படாத, ஆண்டவர் உன்னை படைச்சதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அந்த நோக்கத்தை அவர் தான் நிறைவேற்ற முடியும். அதனால உன்னை முழுமையா ஏசப்பட்ட ஒப்பு கொடு, அவர் பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்வார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? நல்ல தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. என்னை உண்டாக்குனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. என்னுடைய பிறப்பு முதல் என்னுடைய இறப்பு வரைக்கும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நான் என்ன செய்யணுங்கிறத ஆண்டவரே சொல்லித்தாங்க. அந்த ட்ராக்ல சரியா ஓடுறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க. அவங்க நேர் வழியா நீங்க நடத்துங்க. உமது கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.